இப்போ இது நாள் வரைக்கும் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும் இன்று நாம் அவர்களை அவமானப்படுத்த மாட்டோம், அவர்களை ஒதுக்க மாட்டோம், அவர்களை நிராகரிக்க மாட்டோம். நம்மால் என்ன முடியுமோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இதில் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்டேருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் தீர்வது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் வீட்டுக்கு எக்ஸ்பைரி. அப்போ நோய் கடனிலிருந்து வெளியே வருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளியே வருவது, மெயினாக குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், அது வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் எல்லாமே ஸ்பீடாக டக் 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 என்று நடக்கும். அதுவும் தவிர வெளிநாட்டு பயணம், அதுக்குண்டான அப்ரூவல், ஜாபு, ஆன்சைட்டு, அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு டெம்பரவரி வேலையே எனக்கு ஒரு நிரந்தர வேலையாக மாறி அங்கே குடியேறி அந்த கிரீன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் நம்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போ ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது முதல்ல அவர் குருவோடைய நட்சத்திரம், பிறகு சேட்டனுடைய நட்சத்திரம். அப்போ குறிப்பா வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு ஏற்படும். நோய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அதிலும் இந்த ஜாபில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ப்ரெஷர்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியில் சொன்னால் ஒரு மரியாதை கிடைப்பது போல், அப்படியே ஒரு பளிங்கில் எப்படி நம்ம ஒரு மின்னுவோமோ அதை போல் ஒரு மின்னக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உங்களை விட வசதியானவர்கள், உங்களை விட நிறைய பணக்காரர்கள், உங்களை விட ரொம்ப உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப காஸ்ட்லி கார்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், மாட மாளிகைகளில் பங்களாவில் இருக்கிறவர்கள்லாம்